ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பெருமாள் கோயில் புளியோதரை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புளியோதரை வந்து. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளிநாட்டு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்கங்க. அவசரத்துக்கு கை கொடுக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களும் பேச்சுலர் பசங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சட்டுன்னு பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே புளியோதரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடலை பருப்பு நூறுகிறாங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும் பொறுமையாட்டு. நான் அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், பருப்பு வறுபடாதுங்க. நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா பொறுமையாக வறுத்தா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு கடலை பருப்பு. உளுந்தம்பருப்புங்க, ஒரு பவுல் கடலைப்பருப்பு எடுத்தோம். 3/4 பவுல் உளுந்தம்பருப்புங்க எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரால் நீங்கள் அளந்தாலும் சரி, கிளாஸில் அளந்தாலும் சரி. 1 கப்பு துவரம்பு எடுத்தேன்னா 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் பொறுமையாட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது எள்ளுங்க, கருப்பு எள்ளு 1/2 பவுல் எடுத்துருக்கேன். எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையுமே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொரியுது, சடச்சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, கசப்பு எடுத்துரும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்போ எள்ளையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வெந்தயங்க, ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகங்க, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கூட போட்டு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. மிளகுலாம் சடச்சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதையும் எடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பெருங்காய கட்டி காயன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்து கூட போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கிடணும். அது இல்லைன்னா நம்ம அரைக்கும்போது தூள் பெருங்காயத்தை நம்ம போட்டுக்கிடணுங்க. பெருங்காயெல்லாம் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பெருங்காயம் வறுத்தாச்சு, நல்லா துடைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு வரமிளகாங்க, காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். எண்ணெய் லைட்டாக விட்டு வறுத்திங்கன்னா நல்லா உப்புன்னு ஊதி வருங்க. வரமிளகா வறுத்தாச்சு. கருவேப்பிலை தழைங்க நிழல்லே காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன், நல்ல முறுமுறுன்னு. வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி நிழலில் காய போட்டு எடுக்குங்க. கலருக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, நல்ல சலசலன்னு இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். என் பொண்ணுக்கு தான் நான் காய போட்டு எடுத்துருந்தேன், அதை தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. புளிங்க, ஒரு ஆப்பிள் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். அதில் உள்ள நார் ஓடு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நல்லா சலசலான்னு நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். எண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வறுக்கணுங்க. சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வறுபட்டுரும் உங்களுக்கு. நான் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். டைம் கிடச்சிச்சின்னா வெயிலில் காய வச்சு எடுங்க. காய வச்சு எடுத்துகிட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகுங்க வறுக்கிறதுக்கு, டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நல்ல செகக்க கருக்க வறுத்து எடுத்துக்கணும். மொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. ரொம்ப நல்லாயிருக்குங்க புளியோதரை வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள், நல்லா சலசலன்னு உதிரியாக கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம்.
பெருமாள் கோயில் புளியோதரைப்பொடிக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க. எடுத்து நம்ம 1 வருஷம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கெட்டே போகாது உங்களுக்கு. புளியும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு புளி. புளி நல்லா மொறுமொறுன்னு ஆயிட்டு பாருங்க. இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு திரிச்சோம்னா புளி கரைக்காண்டாங்க. அப்படியே நம்ம செய்யலாம். எப்படி சலசலன்னு சத்தம் கேட்கு பாருங்க. இந்த மாதிரி சத்தம் கேட்கணுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். புளியோதரைப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் பொடி, அப்புறமாட்டு வந்து மட்டன் மசாலா பொடி, இதெல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். புளியை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாங்க. அப்படின்னா சீக்கிரமாக ஆறும். அதே கடாயில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறாது. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா ஆறட்டும். மிக்ஸி சாரை எடுத்து நம்ம புளியும் கொஞ்சம் வரமிளகாவும் போட்டு பவுட்ரு பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சலசலான்னு சத்தம் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தை வறுத்து வச்சுக்கோங்க பாருங்க. அதையும் போட்டு கொஞ்சம் வரமிளகாவும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணணுங்க. பவுட்ரு பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். 2 பேஜாக போட்டு திரிச்சிட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரே அடியாக நம்ம திரிக்க முடியாது. பண்ணிடலாம். பாதியை போட்டு திரிச்சிட்டு அப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம திரிச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு திரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த கடாயிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இதையும் பவுட்ரு பண்ணிடலாம். இதையும் திரிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கருப்பு எள்ளு போட்டுக்கனால கருப்பாக இருக்குது. நல்ல மணமாக இருக்குங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு வடியை அடிச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. கொஞ்சம் குறகுறப்பாக திரிக்கணும். ரொம்ப பவுடராக திரிக்க விடாது. நம்ம இட்லி பொடியில் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாங்க. ரெண்டு பேட்சாக போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு அடி அடித்தோம்னா மிக்ஸ் ஆயிரும். நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. சேர்த்து ஆட் பண்ணிடலாம். புளியோதரை பொடி ரெடிங்க. பெருமாள் கோயில் புளியோதரை பொடி ரெடி. இது அப்படியே சாதத்தோடு போட்டு நம்ம கிண்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா கிளாஸ் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இப்போ இதில் நிறச்சிக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்படி வச்சு
லாக் பண்ணிட்டோம்னா சூப்பராட்டு ஃபுல்லாயிருங்க. காற்றே உள்ளே போகாது. ஏர் கண்டெய்னர் டப்பாவில் கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாதத்தோடு போட்டு கிண்டி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புளியோதரை பண்ணிக்கலாங்க. புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை பண்ணதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதனால் எண்ணெய்லாம் கம்மியாக எடுத்திருக்கேன். எத்தனை பேருக்கு தகுந்தபடி செய்தீங்களோ அதுக்கு தகுந்தபடி எண்ணெய் மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலையும் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா வேர்க்கடலையும் பொரிஞ்சிருச்சு. பூண்டுங்க, நம்ம எவ்வளோ தான் பொடி திரிச்சாலும் கொஞ்சமாக பூண்டு நச்சு போட்டோம்னா அந்த சாதம் வந்து மணமாக இருக்கும். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பூண்டை நச்சு போடணும். வரமிளகா 2 வரமிளகா, அப்புறமா கருவேப்பிலை தழை. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. புளியோதரை பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாதம்னா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கருப்பு எள்ளு போட்டதுனால கருப்பு கலரில் இருக்குங்க பொடி வந்து. டேஸ்ட்டும் மனமும் இந்த கருப்பு எள்ளில் தான் இருக்குது. பெருமாள் கோயில் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். முழு மஞ்சளாக இருந்தால் போட்டு அரைச்சிக்கோங்க. பொடினா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நம்ம புளியெல்லாம் போட்டுக்கனால புளி எதுவுமே நம்ம கரைச்சி ஊற்றாண்டாங்க. ரெடிமேட் பொடி நம்ம பண்ணியாச்சு. சாதம் வடிக்கும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் உப்பும் போட்டு வடிச்சிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க சாதம். இதில் கொஞ்சமாட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டிருக்கேன் சாதத்தில், இருந்தாலும் லைட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பெருமாள் கோயிலெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வெள்ளை எள்ளும் போடலாம், ஆனால் டேஸ்ட் வந்து கருப்பு எள்ளில் தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தை வந்து வேறு பவுலில் ஆட் பண்ணிடலாம். பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். எனக்கு புளியோதரை வந்து பிடிக்காது, அதனால நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி பண்ணிக்கோங்க. புளியோதரை வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. கோயிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக உப்பு மட்டும் காணாதுங்க, கூட 2 உப்பு போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.